வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இந்த பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஹைகோர்ட்டில் நமக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், சோபிதார், ரூம் பாய் ப்ளஸ் வந்து ஒரு 4 விதமான பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹைகோர்ட்டில் மட்டும்தான் இந்த பணியிடங்கள் அப்படின்றது இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏப்ரல் மாதத்துலேயே வந்து வெளியான நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ 2 மாதங்களுக்கு மேலே நமக்கு வந்து இப்போ 3வது மாதம் வந்து வந்தாச்சு. எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது நமக்கு கூடியவரையிலே வந்து கிடைக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதே மாதிரியான ப்ராசஸ் தான் மாவட்ட நீதிமன்றத்தில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி இதில் வந்து அந்த ப்ராசஸ் இருக்கும். இதில் ஒரு சில சான்றிதழ்களுக்கு வந்து மதிப்பெண்கள் அப்படின்றத கொடுக்குறாங்க ஹைகோர்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ மாவட்ட நீதிமன்றங்கள் அந்த மாதிரி சான்றிதழ்களுக்கான மதிப்பெண்கள் வந்து கிடையாது. இதில் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான மதிப்பெண்கள் வந்து கொடுக்குறாங்க ஹைகோர்ட்டில். ஸோ அதனால் இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான காம்படிஷன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரிஃபரன்ஷியல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த ஜாபை வந்து நீங்கள் வந்து வாங்கிடலாம். அதுக்கு முழுக்க நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் ரவுண்டான ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து கிராக் பண்ணணும். ஸோ 65 மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வு அப்படின்றது வந்து நடத்துகிறாங்க. இந்த எழுத்து தேர்வுக்கான சிலபஸ் வைஸாக மெட்டீரியல் அப்படின்றது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ 2021 நம்ம ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணி புக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் கிராக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மெட்டீரியல்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆல்ரெடி மாவட்ட நீதிமன்றங்களில் நடந்த எழுத்து தேர்வு முதற்கட்ட தேர்வு அப்படின்றது வந்து நிறைவடைஞ்சிருச்சு. அடுத்த கட்டமாக ப்ராக்டிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ அப்படின்றது 2 ரவுண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நமக்கு அதற்கான அடுத்த கட்ட அப்டேட் அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்கும். இந்த உயர்நீதிமன்றத்துக்கான எழுத்து தேர்வு ஆகஸ்ட் மாதம் வரும்ன்றதை நம்ம தொடர்ந்து வந்து ஒரு வீடியோஸில் வந்து சொல்லிகிட்டே இருக்கோம். ஆகஸ்ட் மாதம் 2வது வாரத்தில் இதனுடைய தேர்வு அறிவிப்பு அப்படின்றது இருக்கும். இது வரைக்கும் ஹோல்டு பண்ணி வச்சுருந்த ப்ரிப்பரேஷன் நல்லா எஃபெக்டிவாக பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த தேர்வுகளை நோக்கி மாணவர்கள் வந்து பயணிச்சிட்ருப்பீங்க. ஸோ குரூப் 2 அப்புறம் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த கேப்லேயே இதற்கான எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து வந்துடும். ஸோ அதனால் இதற்கு வந்து நீங்கள் ஸ்டெப் எடுத்து படிச்சிங்கன்னா ஈஸியாக ஒரு வேலைவாய்ப்பு வந்து வாங்கிடலாம். ஏன்னா இது குவாலிஃபிகேஷன் அப்படின்றது 10th 12th வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன் நாட் எலிஜிபிள்ன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த ஒரு காம்படிஷனில் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டிப்ளமோ முடித்தவங்க வரைக்கும் தான் வந்து இதுக்கு காம்படிஷன் அப்படின்றது இருப்பாங்க. இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி படித்து ஈஸியாக இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் வந்து கிராக் பண்ண முடியும். தொடர்ந்து படிச்சிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு எடுக்கிற மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி மாவட்ட நீதிமன்றத்தில் தெரியும் அதிகமான கட் ஆஃப் வச்சு தான் ஒருத்தரையும் ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. இதில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி ப்ரியாரிட்டி பேஸ்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றது இருக்குது. கம்மியான மதிப்பெண்கள் எடுத்தாலே அவங்களுக்குலாம் இதில் வந்து கிடைக்கும். ஸோ உயர்நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு ஏன்னா நமக்கு டிகிரி ஃபஸ்ட் கிராஜுவேட்டுன்ற ஒரு ப்ரியாரிட்டி வந்து இதில் கிடையாது. ஸோ டேரெக்டாக 10th 12th அடிப்படையில் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்கன்றப்ப பிஎஸ்டிஎம் இந்த ஒரு சில ப்ரியாரிட்டிஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் இதை வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் படிங்க. எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் கூடியவரையில் நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ நம்ம பார்ட் ஆஃப் வீடியோஸ் நிறையா வந்து போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் வீடியோஸ் ஹைகோர்ட்டுக்குன்னு தனியாக இருக்கும். அது வியூ பண்ணி ஒரு வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதற்கான இன்றைக்கி வந்து பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம். தமிழ் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எப்போ எக்ஸாமினேஷன் வரும், கண்டிப்பாக வந்துருமா, அஃபிஷியலாக நடந்துருமா அப்படின்லாம் வந்து கமெண்ட் அதாவது வாட்ஸ்அப் பண்ண வேணாம். ஸோ புக்ஸ் வேணுன்றவங்க மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வேணுன்றவங்க மட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டைமும் வேஸ்ட் பண்ண வேணாம், என்னோட டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அதனால் நான் அதை வந்து உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாக வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்றதை சொல்லியிருக்காங்க. 65 மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வு, தமிழ், பொது அறிவு, கணிதம். ஸோ இதை 3 பேட்டர்னில் தான் வந்து எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. மேக்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப டெப்த்தான மேக்ஸ் அப்படின்றதுலாம் இருக்காது. பேசிக் மேக்ஸாக தான் இருக்கும். தமிழும் பார்ட் ஏ தமிழும் பார்ட் பி வந்து ஜெனரல் ஸ்டடீஸும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. ஸோ 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம அந்த புக்ஸ் அப்படின்றத கவர் பண்ணி எடுத்திருக்கோம். அதை தாண்டி வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ போர்ஷன் சிலபஸ் கவர் பண்ணி என்னதெல்லாம் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம புக்ஸாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் வந்து புக்ஸ் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்குள்ள பார்ட் ஆஃப் வீடியோஸை வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், தமிழ் தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் யார்? தமிழ் தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் மனோன்மணியம் பே. சுந்தரனார். ஆப்ஷன் டி. 13 என்னும் எண்ணின் சரியான எழுத்து வடிவம் என்ன? ஸோ லெட்டர் அதாவது நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து லெட்டராக கேட்குறாங்க. ஸோ 13 என்னும் எழுத்தின் சரியான வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து 13. 3வது கொஷின், அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து பார்த்திங்கன்னா அமுது ப்ளஸ் என்று. ஆப்ஷன் சி அமுது ப்ளஸ் என்று. தமிழர் திருநாள் என போற்றப்படும் பண்டிகை வந்து தைப்பொங்கல். தமிழர் திருநாள் என போற்றப்படும் பண்டிகை வந்து தைப்பொங்கல்.
இதில் வந்து ஒரு கோடிட்ட இடத்து நிரப்புக வந்து கேட்டிருக்காங்க. டேஸ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன், சான்றிதழ். ஸோ சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாமே சான்றிதழ் தான் இருக்குது. இதில் சரியான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. சா பக்கத்தில் வந்து ஒத்த சொல்லி இன்னு, லாஸ்ட்டாக வந்து இல்லு வந்து தமிழுக்கு வர சிறப்பு லால வர இல்லு. ஸோ இது வந்து ஆப்ஷன் பி, சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கொஸ்டின், பணிவன்புடன் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. பணிவு ப்ளஸ் அன்புடன். பணிவன்புடன் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பணிவு ப்ளஸ் அன்புடன். லாரி என்பது நிகரான தமிழ் சொல். லாரி என்பதற்கு நிகரான தமிழ் சொல் வந்து சரக்குந்து. ஆப்ஷன் சி, சரக்குந்து. பொய்யில் புலவர் என போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளுவர். ஸோ திருவள்ளுவருக்கு சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்குது. அதில் வந்து பொய்யில் புலவர் அப்படின்ற சிறப்பு பெயரை கொண்டவர் வந்து திருவள்ளுவர். திருவள்ளுவர் சிலை 133 அடி அளவில் அமைந்துள்ள ஊர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தான் இருக்குது. ஸோ உயரமான சிலை திருவள்ளுவருக்கு அமைந்துள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி. அதை வச்சு ஈஸியாக நீங்கள் ஆப்ஷன் சி வந்து சூஸ் பண்ணிடலாம். அடுத்தது தொடு இலக்கண குறிப்பு தருக. ஸோ தொடுங்கிறது அடுக்கு தொடர். தொடர்ந்து வந்து இந்த தொடர் வர்றதுனால அது அடுக்கு தொடர். தொடுன்ற ஒரே மீனிங்கை வந்து கொடுக்கறதுனால அது வந்து அடுக்கு தொடர். ஆப்ஷன் டி. பிளிரும் விலங்கு எது? பிளிரும் விலங்கு ஆப்ஷன் பி, யானை. யாழ் எனப்படுவது நரம்பு கருவி. யாழ் எனப்படுவது நரம்பு கருவி. மேடு பள்ளம் என்பது எதிரிணை சொல். மேடு பள்ளம் என்பது எதிரிணை சொல். ஆப்ஷன் பி, எதிரிணை சொல். சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இயக்குனர். ஸோ இயக்குனருக்கான ஸ்பெல்லிங் ஆப்ஷன் ஏ. ஸோ இதில் வந்து அந்த இயக்குனர் அப்படின்ற ஒரு ஸ்பெல்லிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா இயக்குனர் எந்த நா வரும், எந்த இரு வரும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக வந்து ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ. மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் செய்வது இலக்கணம். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் செய்வது இலக்கணம். கண்காணிப்பு கருவி பயன்படுத்தும் அறிவு செயற்கை நுண்ணறிவு. கண்காணிப்பு கருவியை பயன்படுத்தும் அறிவு எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவில் இருக்குது. விருந்தும் மருந்தும் மூன்றே வேலை. விருந்தும் மருந்தும் மூன்றே வேலை. சரியாக படிக்கணும். விருந்தும் மருந்தும் 4ன்னு கொடுத்தாங்கன்னா 2 நாள். விருந்தும் மருந்தும் மூன்றே வேலை அப்படின்றது தான் சரியான விடை. ஆப்ஷன் பி. முயற்சி திருவினையாக்கும் என்பது திருக்குறள் தொடர். ஆப்ஷன் சி, முயற்சி திருவினையாக்கும் என்பது திருக்குறள் தொடர். இன்டர்நெட் என்பதன் தமிழாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இணையம். இன்டர்நெட் என்பதனுடைய தமிழாக்கம் இணையம். இது ஒரு கோடிட்ட இடம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. ஆப்ஷன் பி. தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி வந்து பார்த்திங்கன்னா தேவநுந்துபி. தேவநுந்துபிங்கிறது தான் இதற்கான விடை. ஆப்ஷன் சி. காடு சார்ந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முல்லை. காடு சார்ந்த இடமும் முல்லை. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மெய்யெழுத்துக்கள் வந்து 18. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இது எல்லாமே சேர்ந்து தான் உயிர்மெய் எழுத்து. ஸோ ஆப்ஷன் டி வந்து 18. மாலவன் குன்றம் என்பது திருவேங்கடம். இது மாதிரி ஒரு ஊர் பெயரை வந்து கொடுத்து அது எந்த இதை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி கோவில்களை பற்றி கேட்டு அது எந்த கோவிலை வந்து குறிக்குது அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. கரெக்டாக நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு அதை ஆன்சர் பண்ணிடலாம். மாலவன் குன்றம் என்பது திருவேங்கடம். திருப்பரங்குன்றம் சூஸ் பண்ணிடக்கூடாது, திருவேங்கடம். உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து. இப்பு இம்முங்கிறது தான் உதடு ரெண்டும் சேர்ந்து குறிக்கிற வந்து எழுத்து. சரியான அகரவரிசை. உழவு ஏர் மண் மாடு. ஆப்ஷன் சி, உழவு ஏர் மண் மாடு. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. காலத்தை காட்டும் சொல் எது? வினை சொல். காலத்தை காட்டும் சொல் வினை சொல். ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் அயோத்திதாசர். ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் அயோத்திதாசர். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனைமரம். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. வேறுபட்டதை நீக்குக. யாழ், முழவு, பறை, பண். ஆப்ஷன் டி, பண். டேஸ் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொறுத்துக. ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர். இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பொருட்பெயர் வந்து புத்தகம், கதவு. இடப்பெயர் வந்து கோவில், வடலூர். காலப்பெயர் வந்து பார்த்திங்கன்னா பகல், இரவு. சினைப்பெயர் வந்து தலை, கால். ஸோ ஈஸியாக அதை வந்து சூஸ் பண்ணிடலாம். தமிழ் தென்றல் என போற்றப்படுபவர் திருவிக்கா. தமிழ் தென்றல் என போற்றப்படுபவர் திருவிக்கா. ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய நடனம் தேவராட்டம். ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய ஆட்டம் வந்து தேவராட்டம். பராபரம் என்னும் சொல்லின் பொருள் மேலான பொருள். தீயணைப்பு பிரித்தெழுதுக. தீ ப்ளஸ் அணைப்பு. ஆப்ஷன் பி. ஐ என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருள் என்ன? தலைவன்றதா ஐக்குடைய பொருள்.
ஒளியின் வடிவம், ஒளியினுடைய வரி வடிவம் எழுத்து. மாயோன் என குறிப்பிடும் தெய்வம் திருமால். மாயோன் என குறிப்பிடும் தெய்வம் திருமால். ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சதாவதானம். ஸோ சதாவதானம்ங்கிறது ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை குறிக்கிறது. விசும்பு என்னும் சொல்லின் பொருள் வான். விசும்பு என்னும் சொல்லின் பொருள் வான். ஸோ இதை மாற்றி கூட இருக்கலாம். வான் என்னும் சொல்லினுடைய பொருள் என்ன? விசும்பு. திருவெம்பாவை திருப்பாவை பாடல் வரிகளை தாய்மொழி எழுதிய நாடு தாய்லாந்து. திருவெம்பாவையும் திருப்பாவையும் பாடல் வரிகளை தாய்மொழி எழுதி வைத்து பாடும் நாடு தாய்லாந்து. பொன்னேர் பூட்டுதல் நடைபெறும் மாதம் சித்திரை. பொன்னேர் பூட்டுதல் நடைபெறும் மாதம் சித்திரை. கீழ்கண்டவற்றுள் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள். இந்தியா சுதேசிமித்திரன். ஆப்ஷன் ஏ இந்தியா சுதேசிமித்திரன். ஊழி என்னும் சொல்லின் பொருள் யுகம். ஊழி என்னும் சொல்லினுடைய பொருள் யுகம். ஒரு செய்தி 3 செய்தியாக கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி தவறுன்னு கேட்டிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்டல் வரைவமாகும். மனிதனால் செய்ய முடியாததை செய்கிறது. செயற்கை நுண்ணறிவு கணினி மனிதரை போல் தானே முடிவெடுக்கும். ஆப்ஷன் 1 மற்றும் 3 சரியான விடை. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என கூறியவர் உலகநாத பண்டிதர். உலகநாத பண்டிதர். ஸோ தமிழ் கொஷின்ஸ் 50 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதில் ரிப்பீட்டடான கொஷின்ஸ் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். அதனால் தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு படிக்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். எக்ஸாமினேஷன் முடிய வரைக்கும் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் முன்னாடி இருக்குது, பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.